நெஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது, தற்போதைய சூழ்நிலை அவங்களுக்கு என்னவா இருக்குது, எக்ஸாக்ட்லி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்களோட சூழ்நிலை என்னவா இருக்குது, எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு இந்த டெக்லேருந்து விஷயத்தை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ இப்போ முதல்ல கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்கு என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, உங்கள் நபர்களோட சூழ்நிலையில் இந்த நபர்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக ஏமாற்றப்பட்ட மாதிரி இருக்குது. அதாவது இந்த நபர்கள் நம்பி போன ஒரு விஷயம் அது வந்து இவங்கள ரொம்பவே காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே, இவங்க வந்து இன்னொரு நபரை கூட செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, அப்போ இவங்க யாரை செலக்ட் பண்ணி நெருங்கியிருக்காங்களோ அந்த நபர்களால் இந்த நபர்களுக்கு உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்காம். இந்த காயம் எப்படி இருக்குன்னா, இவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாத அளவுக்கு, இல்லை இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூட முடியாத ஒரு அளவுக்கு இந்த நபர்களை வந்து ரொம்பவே காயப்படுத்தின மாதிரி வச்சுருக்காம். இந்த நபர்கள் நம்பி போனவங்களே இவங்களை நம்ப வச்சு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணின மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த நபர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க இருக்க சூழ்நிலையில் இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சாலுமே கூட தீர்மானம் வந்து எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் நல்லாவே இந்த இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஓகே, இந்த நபர்களுக்கு தெரியுது இவங்க கூட இருக்கவங்க வந்து இவங்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க, இவங்களை தப்பான வழியில் வந்து கைட் பண்ணுறாங்க, தப்பான வழியில் வந்து போய் கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு புரிய தான் செய்யுது. ஓகே, இருந்தாலுமே தீர்மானத்தை வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த நபர்கள் இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் இப்போ இந்த நபர்களோட சூழ்நிலை வந்து ரொம்பவே கஷ்டம் தர்ற மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே இந்த நபர்கள் இருக்கிற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ அதாவது இந்த நபர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறதுனால கூட இந்த இடத்துல ரொம்பவே வலியில் இருக்கலாம். ஸோ ஓகே, அதனால இவங்க சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. அதாவது எல்லா விஷயத்துலையும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட எந்த விஷயத்துலையும் இங்கே முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ஃபைட்டிங் எனர்ஜி. ஓகே, அதாவது மன ரீதியாக கூட இந்த நபர்களுக்கு வந்து நிறைய மனப்போராட்டம் இருந்துகிட்ருக்கும். நம்ம பண்ணின விஷயம் இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்த கூட இந்த நபர்கள் வந்து சரியா தப்பா அப்படின்றத இப்போ வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதை யோசிக்காமல் இந்த நபர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நின்றுட்டு இல்லை நான் பண்ணினது தான் இப்படி எனக்கு காயப்படுத்துச்சு போல இருக்குது அப்படின்னு மன ரீதியாக கூட இந்த நபர்கள் வந்து நிறைய காயப்படுறாங்க. ஓகே, ஸோ இவங்க எடுத்த தீர்மானம் வந்து கண்டிப்பாக இது காதலை பொறுத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, காதல் அப்படின்னு பார்த்தா கூட இந்த நபர்கள் யோசிக்காமல் ஒரு சில விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எந்த நபரும் இந்த நபர்கள் நம்பி இந்த இடத்துல காதலும் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும், இதில் முன்னோக்கியே போய் கொண்டிருக்கலாம் அப்படின்னு எந்த விஷயத்தை நம்பி முன்னோக்கி போனாங்களோ அந்த விஷயத்தில் அந்த நபர்களால் இந்த நபர்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நபர்கள் வந்து அதிக அன்பை தான் எதிர்பார்த்து போயிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்த அப்படின்னா கூட இவங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து உங்களோட நபர்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கல. இது நபர்கள் வந்து இப்போ இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் நபரை ஏமாற்றி கூட இவங்க வச்சிருக்கலாம். அப்போது இவங்க ஏமாற்றப்பட்ட விஷயம் கூட இவங்களுக்கு தெரிய வருதாம். இந்த இடத்துல இந்த நபர் சீட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, ஏமாற்றி தான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதனால கூட உங்களோட நபர்களுக்கு மனசுக்குள்ளே வந்து நிறைய போராட்டம் இருக்குது. அவசரப்பட்டுட்டோமோ, அவசரப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கொண்டேன்னா இப்போ எங்கால நான் இதிலேருந்து வெளியே போகிறது, இதில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பாவது கிடைக்குமா,
அப்படின்னு இந்த நபர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா முன்னோக்கி வரலாம். இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதிலிருந்து வெளியேறதுக்கு வழியே இல்ல. ஸோ, அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த இடத்துல ஸ்டே பண்ணி தான் ஆகணும்னு. ஆனா இந்த நபர்களுக்கு தெரியல, தன்னோட கையில தான் அந்த சாவி இருக்கு. தொறந்து கொண்டு வெளிய வந்துடலாம் அப்படின்றது வந்து இந்த நபர்களுக்கு புரிய மாட்டேன்து. ஓகே. அதாவது இப்ப ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நீங்க 2 பேரும் கேட்கிறதா இருக்கலாம். அப்போ உங்களோட நபர்களோட வாழ்க்கையில யாரோ 2 நபர்கள் இருக்காங்களாம். நீங்களும் இன்னொருத்தவங்களும். ஸோ, அப்போ இன்னொரு நபரும் எப்படி இந்த நபரை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அதே போலயே நீங்களும் உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்துக்கு நியாயமான கோரிக்கை வந்து என்னோடது. என்னோட நபர் எனக்கு திரும்ப வேணும். இல்லை இவங்க வந்துருவாங்களா அப்படின்ற ஏக்கமும் நான் உங்கள் சைடில் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த நபர்கள் இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க நல்ல வழியில் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு துரோகம் பண்ணி ஏமாற்றி சீட் பண்ணி ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தியாவது உங்களோட நபர்கள எப்படியாவது தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இவங்களோட உச்சபட்ச ஆசையா இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த நபர்களோட நீங்க வந்து கதைச்சது எல்லாமே ஒர்க் சம்மந்தப்பட்டமான விஷயமா இருக்கலாம். ஓகே. ஒர்க் சம்மந்தப்பட்ட இடத்துல கூட உங்க நபர நீங்க மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்ப இந்த நபர்களோட சுத்தி நிக்கிற அந்த வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப திடீர்னு உங்க நபர்களுக்கு ஒரு நியூ ப்ரொபோசல் வருது. இவங்கள திடீர்னு இவர்கள் நபர்கள் வந்து நீங்க இந்த பொண்ண எடுத்துக்கோங்க, இல்ல இந்த பையன நீ ஏத்துக்கோ, இந்த பொண்ண நீ கட்டிக்கோ, அப்போ உன் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உன் வாழ்க்கைக்கு வந்து இவங்க தான் சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கைடையும் ஒரு சிலவங்களோட வாழ்க்கையில வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட நபர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல நின்று டைம் வேஸ்ட் பண்றோமோ, இந்த நபர்கள் அதாவது நீங்க வந்து ரொம்பவே கடந்து போயிட்டீங்க அப்படின்னும் உங்க காதல்ல வந்து ஒரு தீர்மானமும் கிடைக்கல, அந்த சைட்ல இருந்து அவங்களும் இறங்கி வராங்கல்ல, ஏதோ ஒரு ஈகோல இருக்கீங்க அப்படின்னும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஈகோ கிடையாது. இது வந்து ஒரு தன்மானம் காக்கிறதுக்காக நீங்க வந்து விலகி வந்த மாதிரி எனக்கு இங்கால தெரியுது. அங்கால உங்களோட நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்றதுனால கூட இப்ப மத்தவங்கலாம் கைட் பண்றாங்கல்ல, ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிய நோக்கி நகர்ற மாதிரி இருக்கு. அதாவது முன்னேற்றம் குடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து தெரியுது அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வந்து சீட் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா கூட இவங்களால மூமெண்ட்டும் கொடுக்க முடியல, அதுலேருந்து வெளியவும் வர முடியல. அப்போது ஏற்கனவே இந்த தேர்ட் பார்ட்டி வந்து சீட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க உங்கள் நபர்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க கூடவே ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இங்கே 2 செட்டப் குரூப் வந்திருக்கு. ஓகே. ஒன்று வந்து ஏற்கனவே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இவங்க சீட் பண்ணுறாங்கன்ட்டு இவங்களுக்கும் தெரியுது. இவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ஒரு போராட்டமாகவே அந்த நபருக்கு போய் கொண்டிருக்கு. ஓகே. ஸோ அங்கால பார்த்தோம் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களை வந்து உங்கள் நபர்களை மைண்ட் வாஷ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட கனெக்ட் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு பசங்களோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கான தேர்ட் பார்ட்டியை வந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. அப்போ 2 குரூப் விஷயம் வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி கிடையாது அப்படின்ற நபர்கள் வந்து உங்களோட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு கான்டாக்டில் இருக்கலாம். ஸோ இந்த நபர்களை வந்து இந்த சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கலாம், இவங்க வந்து சரி கிடையாது, இல்லை உங்களோட கேரக்டர் சரி கிடையாது, இந்த பொண்ணு சரி கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி தப்பான ஒரு சில விஷயத்தை இந்த நபர்கள்கிட்ட சொல்கிறதுனால கூட இவங்களுக்கு மைண்ட் ரீதியாக இப்போ எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நபர்கள் சைட்ல பார்க்கிங்க, உங்கள வந்து நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, நீங்க ஏதோ சீட் பண்றீங்க, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இத சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. இது 2 குரூப்புமே பொதுவான ஒரு விஷயம் தான். ஓகேயா? அதாவது நீங்க உங்களோட கேரக்டர் சம்மந்தப்படுத்தி அங்கால தப்பா கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காம். ஸோ அதனால இந்த நபர்களுக்கு வந்து தெளிவு இல்லாம இருக்கு இந்த விஷயத்துல. இவர்கள் சொல்றது உண்மையா இருக்குமா? இல்ல இவங்க சொல்றது பொய்யா இருக்குமா? அப்படின்னு ஒரு தேடுதல்ல வந்து இந்த நபர்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்களாம். ஓகே. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியா நிற்கக்கூடிய நபர், ஓகே, இவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க நபரோட ஸ்திரமான ஒரு லைஃப்ப வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போயிடணும். இவங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும், தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து அதாவது கர்ப்பமாகறதுக்கு வந்து ட்ரை பண்றது, தான் கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய்ய சொல்றது, இப்படின்ற பொய்யெல்லாம் சொல்லி கூட உங்க நபர்கள வந்து தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த தேர்ட் பார்ட்டி. உங்க நபர்கள தக்க வச்சுக்கொள்றதுக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. என்னமோ இந்த நபர்கள் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? ஏன்னா இந்த தடவை இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஒரு வலை விரிக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த வலை வந்து எதை நோக்கி அப்படின்னா உங்க நபர்கள சரியா அதுக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்றது தான்.
ஓகேயா? ஸோ அப்போது இந்த தடவை இவங்க பண்ணுற விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முதலையும் தாண்டி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணி, ஏதாவது ஸ்ட்ராங்கா ஒரு பொய்ய சொல்லி, அந்த நபர்களையும் மயக்கி, சுத்தி நிக்கிறவர்களையும் நம்ப வச்சு ஏதாவது பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ, அதனால உங்க நபர்களுக்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இது வேண்டுமா, அது வேண்டுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னும், இதில ஒரு தீர்மானத்த எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுலயும் உங்க நபர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. இதுக்கு மேல வந்து காக்க முடியாது. ஏன்னா, இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா, இந்த நபர்களுக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஏஜ்ல நிக்கிறதுனால, இந்த நபர்கள் வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும். ஓகேயா? ஸோ, அப்படின்றதுனால இந்த நபர்களுக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. அதாவது சூழ்நிலை கைதியாக இந்த நபர்கள் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ, இவங்களோட காதலும், இவங்களோட விருப்பமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்குண்ட்ருக்கு அப்படின்னும், இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே அமையுதில்ல அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இப்போ உங்க நபர்கள் வந்து உங்களோட தொடர்புல தான் இருக்காங்க அப்படின்னா கூட, இந்த நபர்களுக்கு இந்த காதல்ல வந்து ஒரு அதீத ஈர்ப்பு வந்து ரொம்பவே கம்மியா விளங்குதாம். போக போக கம்மியா விளங்குது. இந்த சூழ்நிலை வந்து ஆ ரொம்ப கம்மியாக்குற மாதிரி இருக்கு. நீங்க உண்மையான அன்பு வச்சிருந்தாலுமே, இப்போதைய அவங்க பார்க்குற பார்வையில, இந்த காதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்களாம். ஓகே. ஸோ, அதையும் தாண்டி 2 சைட்லயுமே இந்த ஃபைட்டிங் எனர்ஜி அப்படின்றத பார்க்குறேன். அதாவது இதுவும் 2 ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொன்னா, இது ஜஸ்டிஸ்ன்னு கேட்குற விஷயத்துல 2 பேருமே கேட்குறீங்க. நீங்களும் உங்க நபர் வேணும் அப்படின்னு தக்க வச்சுக்கொள்ளணும். அதுக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன லெவல் போறேனோ அப்படின்னு நீங்களும் நிற்கிறீங்க. அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்களும், நான் வந்து இந்த நபர தக்க வச்சுக்கொள்றதுக்காக நான் பிளாக் மேஜிக்கோ என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய பொய்ய வேணாலும் சொல்லுவேன். இந்த நபர்கள திருப்பிக் கொள்ளணும், தன்னோட வலைக்கு இழுத்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு சில விஷயத்த தனிப்பட்ட ரீதியா பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே. இப்போ இருக்க சூழ்நிலையில உங்க நபர்கள் வந்து இந்த காதல்ல மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க. யாரு வேணும்? யாரு வேண்டாம்? அப்படின்னு செலக்ட் பண்ணவும் முடியல. இவங்களுக்கு ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியல. ஆனா மனசுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. இவங்க காதல் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்ட மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகேயா? ஸோ, இந்த நபர்களே நீங்க வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னு, ஸ்ட்ராங்கா ஒரு பதில் குடுக்க தயாராகுறாங்க அப்படின்னா கூட, இவங்க எடுத்த முடிவுகள குழப்பி விடுறதுக்கு இவங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்களோட சூழ்நிலையும், மனநிலையும். ஓகே. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ, பாய். டேக் கேர்.